வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கொண்டக்கடலையில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். கொண்டக்கடலை நமது அன்றாட உணவுகளில் சேர்த்துக்கொள்ள வேண்டிய ஒரு மிகச்சிறந்த புரோட்டீன் அப்படின்ற அந்த புரதச்சத்து இருக்கக்கூடிய உணவாக கொண்டக்கடலை நமக்கு இருக்குங்க. கொண்டக்கடலையை பயன்படுத்தக்கூடிய முறை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கொண்டக்கடலையை இரவு முழுவதுமாகவே தண்ணீரில் ஊற வச்சுட்டு அதை மறுநாள் வேக வைத்து சுண்டலாக நம்ம சாப்பிடலாம். முளைக்கட்டிய கொண்டக்கடலையில் இருக்கக்கூடிய சத்துக்கள் இன்னும் அதிகமாக இருக்கும். அதை கூட நம்மளுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ கொண்டக்கடலை, முளைக்கட்டிய கொண்டக்கடலை எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய அடிப்படையான ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன, அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள் என்னென்ன அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். செரிமானம் எப்போதுமே நமக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாமே நம்ம கொண்டக்கடலை எடுத்துக்கொள்ளலாங்க. காரணம் என்னன்னா, கொண்டைக்கடலையில் வளமான அளவில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து அதிக அளவில் இருக்குங்க. இது குடல் இயக்கத்தை நமக்கு சீராக்கி நமக்கு செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளை ஏற்படாமல் குணப்படுத்தும். அதே போல் ஏற்பட்டிருக்கக்கூடிய செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளை நமக்கு சரி பண்ணுறதை காட்டிலும் முன்னாடியே வராமல் தடுக்கிறதுக்குமே உதவி செய்யும். இதனால் சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், வயிற்று உப்புசம், இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே நமக்கு ஏற்படாதுங்க. மேலும் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த கொண்டக்கடலை குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களுடைய வளர்ச்சியை தூண்டி செரிமான மண்டலத்தை வலுப்படுத்தும். வயிறு, குடல் ஆகியவற்றினுடைய ஆரோக்கியம் நமக்கு மேம்படும். நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் எளிதில் செரிக்கப்படும். செரிமானமான உணவுகள் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்களிலேயே தேங்கி விடாமல் குடல்களிலிருந்து நீக்கி செரிமான மண்டலத்தை பாதுகாப்பதற்கெல்லாம் தொடர்ந்து கொண்டக்கடலை உதவிகரமாக இருக்கும். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம கொண்டக்கடலை எடுத்துக்கலாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, கொண்டக்கடலையில் வளமான அளவில் பொட்டாசியம், மெக்னீசியம் மற்றும் நார் சத்துக்கள் இருந்திருக்கு. இந்த பொட்டாசியம், மெக்னீசியம் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, நம் உடல் நரம்புகள், ரத்த நாளங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி அந்த நரம்புகள் ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டத்தை நமக்கு பாய்ச்சும். ஸோ இந்த மாதிரி நரம்புகள், ரத்த நாளங்கள் இறுக்கங்களாக இருந்து ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு கிடைக்காதது தான் நம்ம பிபி, பிளட் பிரஷர் அப்படின்னு சொல்றோம், ரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்காக தான் கொண்டக்கடலில் இருக்கக்கூடிய பொட்டாசியம், மெக்னீசியம் சத்துக்கள் நமக்கு உதவிகரமாக இருக்கும். அதே போல இதயத்துக்கு ரத்த ஓட்டம் ரத்த நாளங்கள் வழியாக போகுங்க. அந்த ரத்த நாளங்கள்ல இருக்கக்கூடிய தேவையற்ற கெட்ட கொழுப்பு எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடியது குறைக்கிறதுக்கு இந்த கொண்டக்கடலில் இருக்கக்கூடிய நார் சத்துக்கள் உதவிகரமாக இருக்கும். ஸோ இதனால ரத்த நாளங்கள்லையுமே எந்த விதமான கொழுப்பு படிவுகளும் இருக்காது. படியாமலும் தடுத்துக் கொள்ளலாம். படிந்திருக்கக்கூடிய கொழுப்புகளையும் அகற்றுக்குள் இருக்கும். கொண்டக்கடலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்துக்கு சீரான அளவில் கிடைக்கிறதால, இதய துடிப்பும் சீரான அளவில் இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளிலிருந்து வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த பக்க விளைவுகளும் இருக்காது. இதயம் உங்களுக்கு பன்மடங்கு பலம் பெறணும் அப்படின்னா இந்த பிபி ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் எல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக கொண்டக்கடலை எடுத்துக்கொள்ளலாம். சர்க்கரை நோய் மேலாண்மை சிறந்த செயல்பாடாக கொண்டக்கடலை உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, கொண்டக்கடலினுடைய கிளைசமிக் குறியீடு தான். ஸோ இது லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டது, அதாவது மிக குறைந்த கிளைசமிக் குறியீடு கொண்டிருக்கு அப்படின்றதால இதை நீங்கள் உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா ரத்தத்தில் அதிகரித்திருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு திடீரென உங்களுக்கு அதிகரிக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் பிளட்ல சுகருடைய அளவு இன்க்ரீஸ் ஆகுமே தவிர ஒரே அடியாக அதிகரிக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரே அடியாக அதிகரிக்கும் பொழுது தான் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகமாக உங்களுக்கு ஏற்பட்டுரும். அப்போ சர்க்கரை நோயாளிகளுக்கெல்லாம் கொண்டக்கடலை ஒரு சிறந்த காலை உணவாக அல்லது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி நீங்கள் சாப்பிட்றதை காட்டிலும் ஸ்நாக்ஸ் மாதிரி இரவு நேர உணவுகள் எல்லாம் இல்லாமல் உங்களுக்கு ஒரு இடைவேளை உணவாக நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக்கிங் ஹார்ஸ், அந்த இடைப்பட்ட நேரங்கள், காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரங்கள் எடுத்துக்கலாம். இது மாதிரி உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கூட கொண்டக்கடலை எடுத்துக்கலாம். இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த அடிப்படையான ஊட்டச்சத்துக்கள், நார் சத்து, அமினோ அமிலங்கள்லாம் கிடைக்கும் பொழுது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு கட்டுப்படுத்தப்படும். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்தை நீங்கள் விடுபட்டு விடுவீங்க. ஒருவேளை உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் ஃபியூச்சரில் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சாலுமே இப்போ இருந்து நீங்கள் கொண்டக்கடலை எடுத்துக்கொள்ளலாங்க. இது நீரிழிவு வியாதிகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், இந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கெல்லாமே கொண்டக்கடலை நம்ம சாப்பிடலாம். அதுக்கான காரணம் கொண்டக்கடலில் இருந்திருக்கக்கூடிய வளமான அளவில் இரும்பு சத்து தாங்க. அந்த அயன் அது ஏராளமான அளவில் இருக்கிறதால தான் இது குறைந்திருக்கக்கூடிய ரத்த சிகப்பணுக்களை அதிகப்படுத்தி அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் அதிகப்படுத்தி போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளைவை நம்மளுடைய உடல் உறுப்புகளுக்கு வழங்குது. ஆக்சிஜன் சப்ளை நமக்கு போதுமான அளவுக்கு இருந்துச்சுன்னா மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் பலவீனம், உடல் சோர்வு, இந்த மாதிரி எந்த அறிகுறிகள்
நமக்கு தென்படாது. நம்ம சுறுசுறுப்பாக நம்மளுடைய ரத்த ஓட்டம் இருக்கும், உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும், செல்கள் மீண்டும் மீண்டும் நம்மளுடைய உடலில் வந்து புதுப்பிக்கப்படும். அப்போ பார்த்தீங்கன்னா ரத்த சிகப்பணுக்களுடைய உற்பத்தி அதிகரித்து ரத்த சோகை வராமல் தடுக்கிறதுக்கு, குணப்படுத்திக் கொள்வதற்கு எல்லாமே தொடர்ந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இரும்பு சத்து வேணும் இல்லையா உங்களுக்கு, அதுக்காக தான் நீங்கள் கொண்டக்கடலை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ரத்த சோகையை தடுத்துக் கொள்ளலாம். எலும்புகள் வலிமையாக இருக்கிறதுக்கு எல்லாமே நீங்கள் கொண்டக்கடலை எடுத்துக்கொள்ளலாங்க. கொண்டக்கடலையில் வந்து கால்சியம், பாஸ்பரஸ் மற்றும் விட்டமின் கே இருக்குது. இது வந்து எலும்புகளினுடைய அடர்த்தியை நமக்கு அதிகரிக்கிறதுக்கும் எலும்புகளை வலுவாக வைத்திருக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். இதன் மூலமாக ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளுமே ஏற்படாது. எலும்புகள் உங்களுக்கு பன்மடங்கு பலம் பெறும். தொடர்ந்து நீங்கள் கொண்டக்கடலை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கொண்டக்கடலை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள். இதற்குரிய அடிப்படையான ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெற்று ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.